சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டக சனி அப்படின்னா என்ன, ஸோ தற்பொழுது யாருக்கு கண்டக சனி போயிட்டுருக்கு, அடுத்ததாக யாருக்கு கண்டக சனி எப்பொழுது வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த கண்டக சனி வந்தால் அந்த ஜாதகர் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிப்பார் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கண்டக சனி அப்படின்னா என்ன, அஷ்டம சனினா என்ன, ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் அப்படின்றது தெரியறதே இல்லை. அதனால் கொஞ்சம் டீட்டெயில்டாக இப்போ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா டிரான்சிட்டில் கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னாலே எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பயம் இருக்கும். அது குரு பயிற்சியாகட்டும், ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், அல்லது சனி பயிற்சியாக இருக்கட்டும். மெயினாக சனி பயிற்சிக்கு ரொம்ப ரொம்ப பயம் வரும் எல்லாருக்குமே. அது ஒரு இயல்பான விஷயம்தான். ஸோ அதுலேயும் இந்த சனி பயிற்சி ஆன உடனே கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியாகவும், கண்டக சனியாகவும், அஷ்டம சனியாகவும், அர்த்தாஷ்டம சனியாகவும் வெவ்வேறு விதங்களில் தன்னுடைய பலன்களை, தன்னுடைய கர்ம பலன்களை சனி பகவான் கொடுப்பார். ஸோ அதுதான் இந்த சனி பகவான் கோச்சாரத்தில் இருந்து கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றது. ஸோ ஒரு மனிதன் 30 வருடங்கள் நிலையாக வாழ்ந்தவரும் கிடையாது, 30 வருடங்கள் தாழ்ந்தவரும் கிடையாது அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது இல்லைங்களா. ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 12 ராசி கட்டங்களில் ஒரு ராசி கட்டத்திலையும் 2.5 ஆண்டுகள் ஸோ தன்னுடைய இருப்பை வைத்துக் கொள்வார். அப்போ ஒரு ராசி கட்டத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய காலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 2.5 ஆண்டுகள். ஸோ 2.5 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் அடுத்த ராசி கட்டத்திற்கு பெயர்ச்சி ஆவார். சப்போஸ் சனி பகவான் இந்த 12 ராசிகளையும் சுற்றி வருவதற்கு, காலச்சக்கரத்தை சுற்றி வருவதற்கு 30 ஆண்டு காலம் ஆகும். 30 ஆண்டு காலம் வாழ்ந்தவரும் கிடையாது, தாழ்ந்தவரும் கிடையாது அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வையிலிருந்து எந்த ஒரு மனிதரும் தப்ப முடியாது. ஸோ மற்ற கிரகங்களுடைய திசைகள் வராமல் கூட போகலாம், சனி திசையே வராமல் கூட போகலாம். ஆனால் சனி பகவான் கோச்சாரத்தில் கொடுக்கக்கூடிய அந்த கர்ம பலன்கள்லேருந்து எந்த ஒரு மனிதனுமே தப்பிக்க முடியாது. ஜாதகம் அப்படின்றது வேற, கோச்சாரம் அப்படின்றது வேற. உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஒரு கிரகத்தினுடைய தசாபுக்தி அப்படின்றது போயிட்டுருக்கும். ஆனால் இப்போது சனி பகவான் எங்கே நிலை கொண்டு இருக்கிறாரு, தற்பொழுது இப்போ இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நிலை என்ன, அதை வச்சு தான் நம்ம இந்த கோச்சாரத்தை கணக்கிடுறோம். ஸோ இன்றைக்கி சந்திரன் எங்கே இருக்கிறாரு, இன்றைக்கி சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரு, இன்றைக்கி குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரு, இன்றைக்கி ராகு கேதுக்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றது தான் கோச்சாரம். இதுதான் டிரான்சிட். ஏன்னா நிறைய பேருக்கு சனி திசைக்கும் நான் மேலே சொன்ன அந்த கண்டக சனி, ஏழரை சனி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குமே வேறுபாடு அப்படின்றது தெரியலை. அப்போ இன்றைக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய நிலை, ஸோ இதுதான் கோச்சாரம். ஸோ இன்றைக்கு ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கக்கூடிய நிலை அப்படின்றது தான் கோச்சாரம். ஸோ தசாபுக்திகள் அப்படின்றது நம்முடைய பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய ஒரு பலன்கள். சனியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 30 வருடம் சுற்றி வர்றதுக்குள்ளே ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு பலன்கள் கொடுத்துருவார். அதாவது ஜென்ம சனியாகவும், கண்டக சனியாகவும், ஏழரை சனியாகவும், அஷ்டம சனியாகவும், அர்த்தாஷ்டம சனியாகவும், ஸோ இப்படி பல்வேறு நிலைகளில் தன்னுடைய பலன்களை கொடுத்து விடுவார். ஸோ ஒருவர் என்ன கர்மா கொண்டு பிறந்திருக்கின்றாரோ அந்த கர்ம பலனை கண்டிப்பாக சரியாக கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான் நம்முடைய நவகிரகங்களில். ஸோ தற்பொழுது பார்த்திங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு கண்டக சனி நடந்துட்டுருக்கு. அப்போ சிம்ம ராசிக்கு சமசப்தமமான 7ஆம் இடத்தில் இந்த சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படின்றது இருக்குது. ஒருவருடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூட தான் அதை நம்ம கண்டக சனி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சப்தம பார்வையால் தன்னுடைய எதிரில் இருக்க ராசியை பார்க்கும் பார்த்தீங்களா. ஸோ அப்போ உங்களுடைய ராசியே சனி பகவான் பார்வையிடுகின்றார், சம சப்தம பார்வையால் பார்வையிடுகின்றார். இப்போ டைரெக்டாக சனியோட பார்வை உங்களுடைய ராசியின் மேல் விழுகின்றது. ஸோ இதுதான் கண்டக சனி. இந்த கண்டக சனி எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கனாலே, ஸோ ராவணன் நவகிரகங்களை எல்லாமே அடிமைப்படுத்தி ஒவ்வொரு நவகிரகத்தின் முதுகுலையும் ஏறி தன்னுடைய அரியாசனத்தில் அமரக்கூல 9 நவகிரகங்களையும் படுக்க வச்சு ஏறிக்கிட்டே இருப்பார். சனி பகவான் மேலே இவர் கால் வைக்கக்கூல மட்டும் சனி பகவான் திரும்பி ராவணனை பார்த்து விடுவார். ஸோ கண்டக சனி அப்படின்றத நேரடி பார்வை
அதை விளக்கறதுக்காக இந்த ஒரு கதை, சரிங்களா? ஸோ அப்போ டைரெக்டாக ராவணனை பார்க்கக்குள்ள அதுலேருந்து ராவணனுடைய அந்த வீழ்ச்சி அப்படின்றது வந்து ஆரம்பமாகும். அதுதான் சனி பார்வையிலிருந்து யாருமே தப்ப முடியாது அப்படின்ற ஒரு விஷயம். தற்பொழுது பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு தான் இவர் வந்து கண்டக சனியாக இருக்கின்றார். நெக்ஸ்ட்டு இந்த சனி பகவானோட டிரான்சிட் அப்படின்றது அடுத்த வருடம் மார்ச் 29 2025 மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி. அப்போது கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவான் கண்டக சனியாக சஞ்சாரம் செய்கிறார். ஸோ அடுத்து கவனமாக இருக்க வேண்டிய ராசி அப்படின்றது கன்னிராசி நேயர்கள். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு ராசியிலேயே கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் போயிட்டுருக்கு. ஸோ இதில் சனி பகவானும் கூட சேர்ந்து இருக்கக்குள்ள ஸோ நிறைய இஷ்யூஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இப்போ கண்டக சனியில் சனி பகவான் எந்த மாதிரியான பிரச்சனைகளை தருவார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ உங்களுக்கு கழுத்தை பிடிக்கிற அளவுக்கான ஒரு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ நேரடி பார்வையில் சனி பகவான் ராசியை பார்க்கக்குள்ள அந்த ஜாதகருடைய செயல்பாடுகளை எண்ணங்களை முடக்கிடுவார். முதல்ல அவர் பண்ணுறது வந்து ஸோ முடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவருடைய செயல்கள் எண்ணங்கள் எதையுமே வந்து சிந்திக்க விடாமல் பண்ணுறது, ஒரு குழப்பமான மனநிலையில் வச்சுருக்கிறது, அதே மாதிரி ஒரு தொய்வான நிலையை ஏற்படுத்துறது, ஒரு சோம்பேறித்தனம் இருக்கிறது, எந்த ஒரு வேலையுமே வந்து சுறுசுறுப்பாக செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறது எல்லாமே சனி பகவான் அந்த இடத்துல வந்து பண்ணுவார். ஸோ கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்கும். எப்படி நமக்கு வந்து கழுத்தை பிடிக்கக்குள்ள மூச்சு விட ஒரு சிரமம் இருக்குமோ, ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த கண்டக சனியில் பிரச்சனைகள் அப்படின்றது வந்திருக்கும். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள். ஸோ 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த சனி பகவானால் கணவன் மனைவி இடையே நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நட்பு வட்டாரத்தில், ஸோ இப்போது நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனையை பண்ணுறது, ரொம்ப நாளாக சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அந்த சமயத்தில் அந்த வேலையில் ஒரு பிரச்சனை வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே வந்து இந்த 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் பண்ணுவார். ஸோ அப்போது நட்பு வட்டாரத்தில் ஒரு கவனமாக இருக்கிறது, கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் இடம்தான் சொசைட்டி. அப்போது சொசைட்டி அப்படின்னக்குள்ள நம்மோட பழகக்கூடிய நபர்கள், ஸோ நம்மை சுற்றிய இந்த சமூகம் தான் சொசைட்டி இல்லைங்களா? ஸோ அப்போது அவர்கள்கிட்ட பழகக்குள்ள கவனமாக இருக்கிறது, ஸோ நேர்மையாக நடந்துக்கிறது, எந்த ஒரு தவறான விஷயங்களும் அவங்களுக்கு பண்ணாமல் இருக்கிறது. இந்த இடத்துல என்ன பிரச்சனையாகும் அப்படின்னாலே, சும்மா போய் ஒரு இடத்துல நின்னாலே அது வந்து பிரச்சனையாக பாவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்திருக்கும். அப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டக சனி நடப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படின்றது நல்லது. அதே மாதிரி வயதானவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது. ஏன்னா இது 8ஆம் இடத்திற்கு 7ஆம் இடம் இல்லைங்களா? ஸோ அப்போது ஆயுள் ஸ்தானத்திற்கு விரயஸ்தானம் தான் இந்த 7ஆம் இடம். அப்போது உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப அவசியம். மாணவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் குழந்தைங்களோட படிப்பில் ஒரு மந்தத்தன்மை ஏற்படுறது. ரொம்ப நாளாக அந்த குழந்தை நல்லா படிச்சுக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் இந்த கண்டக சனி வர்றப்போ ஸோ குழந்தைக்கே வந்து அந்த ஞாபக சக்தி அப்படின்றது வந்து குறையும். சனி பார்க்கக்குள்ள ஸோ நம்முடைய சிந்தனை ஆற்றல் எண்ணங்கள் எல்லாமே அதனுடைய ஆற்றல் எல்லாமே குறைய தான் ஆரம்பிக்கும். அப்போது படிக்கிறது எல்லாமே மறந்து போகிறது, ஒரு மந்தத்தன்மை ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வேலை கிடைக்காம போகிறது, வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிறவங்களால சுற்றி இருக்கிறவங்களால நிறைய பிரச்சனை ஏற்படுறது. அப்படியே டே டு டே லைஃபே கொஞ்சம் பார்த்திங்கன்னா இஷ்யூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எதுக்குடா வேலைக்கு போகிறோம், எதுக்கு தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை எல்லாமே இந்த கண்டக சனி அப்படின்றது வந்து ஏற்படுத்தும். அதே மாதிரி திருமணம் சம்மந்தமாக நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. திருமணம் அமையிற மாதிரி இருக்கும், ஆனால் தள்ளி போகும். ஏதாவது ஒரு காரணத்தால் தடை தாமதங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முடிவில் பார்த்திங்கன்னா அந்த திருமணம் சம்பந்தமான ஒரு விஷயங்களை நல்ல விதமாக முடிச்சு கொடுப்பாரு சனி பகவான். ஸோ கடைசியாக அந்த 2.5 வருடம் வந்து கண்டக சனி முடியுது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல திருமணத்திற்கான ஒரு விஷயங்களை வந்து பண்ணி கொடுத்துருவார். ஸோ அப்போது கண்டக சனி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக
ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா யோசித்து முடிவெடுங்க. ஸோ யார்கிட்டேயும் முரண்பாடான தேவையற்ற ஒரு சண்டை சச்சரவுகளை வைத்து கொள்ளாமல் இருக்கிறது, பெரியவர்களை மதித்து நடக்கிறது, இப்போ பெற்றவர்களை மதித்து அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நிறைவேற்றுறது, முதியோர்களுக்கு, உடல் ஊனமற்றவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுறது. ஸோ இதெல்லாமே வந்து கண்டக சனியோட தாக்கத்தை உங்களுக்கு குறைக்கும். அதே மாதிரி இது தேவையற்ற ஒரு மன உளைச்சலை உண்டு பண்ணுறது தானே கண்டக சனி. ஸோ அப்போது யாராக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகிறது அப்படின்றது வந்து நல்லது. ஸோ அந்த இடத்துல நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு நீங்கள் சண்டைக்கு போனீங்க அப்படின்னா, ஸோ அந்த சமயத்தில் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் தேவையற்ற ஒரு பிரச்சனைகளையும் வம்பு வழக்குகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு உங்களால் அமைதியாக இருக்க முடியுமோ அந்த அமைதியை கடைபிடிக்கிறது அப்படின்றது நல்லது. அதே மாதிரி நான்வெஜ்ஜை நீங்கள் தவிர்த்திடலாம். அசைவ உணவுகளை அந்த காலகட்டத்தில் தவிர்த்து விடுவது அப்படின்றது நல்லது. ஸோ இந்த காலகட்டங்களில் கண்டக சனி நடக்கக்குள்ள நீங்கள் கோளறு பதிகம் கேட்கலாம். சிவபெருமானுடைய கோளறு பதிகம் கேட்குறது, அதே மாதிரி ஸ்ரீருத்ரம் பாராயணம் செய்கிறது, இதெல்லாமே பண்ணலாம். திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு போய் சிவபெருமானை வழிபட்டு வருவது சிறந்த பலனை தரும். அதே மாதிரி தேய்பிரை அஷ்டமி தினங்களில் பைரவருடைய வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை தரும். அப்போது இதுதான் வந்து கண்டக சனி கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றது. ஸோ இப்போ தற்பொழுது பார்த்திங்கன்னா சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த கண்டக சனி நடந்துகிட்ருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து கன்னிராசி நேயர்களுக்கு இந்த கண்டக சனி அப்படின்றது வந்து தொடங்குது. அனைவருக்கும் நன்றி.